வெல்கம் டு த பாய்ஸ் ட்ரிப். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2024 திருப்பதி பாத யாத்ரா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 19. நம்ம இன்றைக்கி எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பெரம்பூரில் இருக்க ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் டெம்பிள், வெங்கடேச பெருமாள் கோவிலேருந்து நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 150 கிலோமீட்டர் வரும். மோரார்லஸ் பார்த்திங்கன்னா 150 கிலோமீட்டர் வந்து அடுத்த 5 நாள் வந்து நம்ம நடந்தே போகிறோம் திருப்பதிக்கு. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு வந்து 3வது வருஷம் நம்ம நடந்து போகிறது. அடுத்த 5 நாள் ஃபுல்லாகவே நம்ம நடந்து அது போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குது, எங்கெங்கே தங்குறோம், எங்கெங்கே சாப்பிட்றோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்பதி பாத யாத்திரை அப்படின்னாலே அது வந்து ஒரு மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு பயணமாக இருக்கும். ஒரு ஆன்மீக பயணமாக இருந்தாலும் நம்ம யார், நம்மளால் என்ன முடியுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து இதில் வந்து நேராக பார்க்க போகிறோம். வாங்க, எது எங்கெங்கே இருக்குது, எப்படிலாம் இருக்க போகுது இந்த பயணம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా. நிப்பாட்டு சார். வாட்டர் பாட்டில் வேண்டாம், வாட்டர் பாட்டில் ஆல்ரெடி இருக்கு. சாப்பாடு மட்டும் இன்னொன்று கொடுத்துருங்க அவருக்கு. தேங்க்யூ. காலையில் டிஃபன் நீங்கள் தான் ஓசியில் சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா வாங்கிட்டு நமக்கு நடுவில் எங்கேயா கேப் கிடைக்கும் அங்கே சாப்பிட்டுக்கலாம். இது வரைக்கும் வந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு நடந்துட்டோம். இப்போ அடுத்து டிஃபன் சாப்பிட்றதுக்காக உள்ளே வந்தோம். பார்த்தா இங்கே பார்சலில் கொடுத்துட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது உட்காந்து எங்கே பசிக்குதோ அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போக வேண்டியதான். ஃபஸ்ட்டு டேவோட டிஃபன் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் காலையில். எப்பயுமே நாங்கள் ஒரு கோயிலுக்கு போவோம். அந்த கோயிலுக்கு போனோம்னா நமக்கு அந்த இடத்துல வந்து உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி கவர்னு குத்துட்டாங்க. அது எப்படா பிரிக்கிறது? பசி நேரத்துக்கு பிரிக்க முடியுதா? பிரிச்சேன். கடவுள் நம்ம பக்கத்துலேயே இருக்கு. கடவுள் இருக்கிறாங்க மாரு. என்ன இருக்கு? சாம்பார் இருக்கு, வடகரி, இட்லி பொடி, இட்லின்னு நினைக்கிறேன். நான் பார்த்தா அப்படிதான் தெரியுது. பிடிச்சி பார்த்துருவேன். 3 இட்லி, 1 வடை. சரி. நீங்கள் நினைக்கலாம் என்னடா அது மாதிரி எங்கே உட்காந்து சாப்பிட்றானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வந்து ஒரு பெட்ரோல் பங்கு நமக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம சாமிங்க ஒரு 5-6 பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் சரி நம்மளும் இங்கேயே உட்காந்துட்டோம். இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நம்ம கூட வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸு, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் மாதிரி கோயிலுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து எங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க, எங்கே தூங்குறாங்க, எல்லாமே இந்த மாதிரி தான். யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பெட்ரோல் பங்குக்கு வருவோம், ஜம்முன்னு வருவோம், காரோ இல்லை பைக்கோ நிறுத்துவோம், பெட்ரோல் போட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வர்றோம் அப்படின்றப்ப டெஃபினட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி இடத்துலலாம் உட்காந்து சாப்பிட்டாகணும். சம்டைம்ஸ் வந்து சில நேரத்தில் நடந்து போகும்போது ரொம்ப டயர்டாகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண மாட்டோம். இந்த லாரிக்கு பக்கத்தில் இப்படியே வந்து ஒரு துண்டை போட்டு படுத்துருவோம். அது கோயில் அப்படின்ற மாதிரி வந்துட்டோம்னா நம்ம எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் நம்ம ஒரு நார்மலான மனுஷன்தான். நம்ம ஒரு நார்மலான மனுஷன்தான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி வந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு காமனான ஒரு மனுஷன் மாதிரி வாழ்வோம். சாதாரண ஒரு மனுஷனை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சுற்றி நின்று நம்ம பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லா மனுஷனையும் மதிக்கிறோம்.
ஆனால் ஒருவேளை ஏதாவது ஒரு பெரிய இடத்துல இருக்கவங்க, இந்த மாதிரி ஒரு லைஃப்பை பார்க்காதவங்க, அந்த மாதிரி ஆளுங்க யாராவது வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து தெரியும், ஓகே இதுதான் இருக்கணும், வேற வழி இல்லை இந்த இடத்துல அப்படிங்கிறது தெரியும். சரி ஓகே, பசிக்குது. காலையில் இன்னும் சாப்பிடவே இல்லை. காலையில் 5 மணிக்கு வீட்டில் வந்து கிளம்பணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ஸ்டெப்பு கிட்ட நடந்துட்டோம். நம்ம 8000 ஸ்டெப்பு கிட்ட நடந்துட்டோம். பசி எடுக்குது பயங்கரமாக. அதனால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஓடி கழிச்சு விட்டாங்க. சரி அப்போ பாத்ரூம்ல இவரா எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். வந்துட்டாரா சாரு? வாங்கோ ஐயா. நாங்க ஐயா தப்பாங்கன்னு பின்னாடி. ஆமாம், ரெடில் சீட்டாக வந்துட்டான். ஆ, நடந்துட்டான்ல. எவ்வளோ 17000 ஸ்டெப் நடந்திருக்கான். பின்ன டப்பாங்கனாத டிப்பாங்கன்னுமா. டப்பாங்னு இருக்கும். காலையில நல்லா மழை பெஞ்சது கிளம்பும் போது. சரியா, என்ன நினைச்சோம், ஓகேடா இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும், கொஞ்சம் வெயில்லாம் இல்லாமல் இருக்கும், மேகமூட்டமாக இருந்தால் கூட நமக்கு நல்லதுதான் அப்படின்னு நினச்சோம். ஆனால் சூரிய பகவான் செய்கிறாப்புல கொஞ்சம் நஞ்ச செய்கை இல்லை. மணி என்ன ஆகுது? 10:30 மணி வெயிலுக்கு எங்களுக்கு பதம் பார்த்துருச்சு. 12:30 மணி 1 மணிக்கு தான் நாங்கள் அந்த லஞ்சு சாப்பிட்ற இடத்துக்கே போவோம். அது உள்ள உயிரோடு இருந்தால் வீடியோ வரும். அந்த மாதிரி தான் இருக்குது. என்னதான் வந்து 3 வருஷம் 4 வருஷம் வந்து வந்தாலும் வருஷம் நமக்கு ஒரு கிறுக்க மாட்டிக்கிறான்ற மாதிரி எல்லா வருஷமும் நமக்கு இந்த மாதிரி ஒருத்தர் மாட்டிக்கிறாங்க. நம்மளும் வந்து சிதைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இல்லை இன்னொரு விஷயம் இருக்கியடா, அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம், எப்பயுமே கிளம்பும்போது இந்த பேக் எல்லாத்தையும் எங்களுக்காகவே ஒரு வண்டி வரும், அந்த வண்டியில் வச்சு அமுச்சு விட்ருவோம். இந்த வாட்டி யாருமே வரல. எங்கள் டீம்லேயே நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். அந்த குரூப்பையே காணும். அதனால் நான் சுமந்துக்கிட்டு நடக்க வேண்டியதாயிடுச்சு. ஒரு 3 பேர் சொன்னாங்க வரேன், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. அப்போ புரியல, இப்போ புரியுது. கலங்காதீங்க, வாங்க பார்த்துக்கலாம். இந்த டைம்ல எடிட்டர் ஒரு பாட்டு போடணும். தலைமகனே கலங்காதே. சரியா? தலைமகடி கலங்காதே. கண்டென்ட்டையும் சொல்லி எடிட்டர் என்ன செய்யணுன்றதையும் சொல்லி அப்புறம் என்னத்தான் செய்வாங்க. செய்வான்டா, அவன் செய்வான்டா. ஆனா அவனை நம்ம செய்யணும்டா. வீடியோ லேட்டா கொடுத்து செய்யறான், அவ்வளவுதான். திருப்பதிக்கு கூப்பிட்டோம். என்ன சொன்னான் அவன்? என்னால முடியாதுண்ணே, பழக்கம் இல்ல, நீங்க நடந்து பழகிருக்கீங்க. நல்லா எடுத்தா தெரியுது. ஏன்னா 3 வருஷம் வந்து பழகிட்டா ஷேரட்டா வந்து இங்க வரோம். நாங்களும் முதல் வருஷம் அப்படிதான் வந்திருப்போம். என்னடா பேசுறீங்க? பாவீங்களா? டவுட் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நம்ம முன்னாடியே எந்த சாமியும் இல்ல, பின்னாடியே எந்த சாமியும் இல்ல, சோழவா வந்து போயிட்டு இருக்கோமா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் எங்கேயோ உட்காந்துருக்காங்க. இல்ல, எல்லாருக்கும் அங்க ஒரு இடத்துல டீ கொடுத்தாங்க. நாங்க அதுக்கு முன்னாடியே உக்காந்துட்டோம். கொஞ்சம் அறக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால முன்னாடியே உக்காந்துட்டோம். எல்லாரும் டீ சாப்பிட்றதுல உட்காந்தாங்க. நாங்கள் முன்னாடியே உட்காந்துட்டனால திருப்பி எதுக்குறா உட்காரணும் அவனே, நடடா ராஜா நடடான்னு நடந்துட்டு கிடக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஏய் போறாங்க நாங்கள் 2 பேர் பாடுறா. டேய் ஏய், அந்த தாத்தாக்கு திரும்பினதுக்கு அப்புறம் தான் தெரியுது. 2 திரும்புது, நமக்கு திரும்ப போது. இப்போ நாங்கள் பாருங்க, தாத்தாக்கெல்லாம் 50 வயசா இருக்கும், 60 வயசு இருக்கும், 60 வயசு இருக்கும். இன்னொரு தாத்தா நான் காலைல பார்த்தேன், அவருக்கு எப்படி 75 வயசு இருக்கும். அவருக்கு அப்படியே அவர் பார்க்கும்போதே தெரியுது பழுத்த பழம்னு. அவரே நடந்து வராரு. சில பேர் 28 தாண்டல, நமக்கு என்னடா. சில பேர் செருப்பு போடாம நடந்து வருவாங்க, பார்த்திருக்கியா? ஐயோ, அது உண்மையிலேயே நமக்கு இங்க சொருவுது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும்டா. திருவண்ணாமலையில் அந்த 14 கிலோமீட்டர் கிரிவலம் நடப்போமே செருப்பு இல்லாமல், அதுக்கே நமக்கு அப்படி இருக்குமே. இது 140 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட, அது மாதிரி 10 மடங்கு. இப்பதான் நடக்கிறாங்களோ தெரியல. நடக்கிறாங்க. ஒரு சின்ன பையங்க, எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு 6ஆம் கிளாஸ் தான் படிப்பான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்க ஒரு ஜட்டி ஒன்று மாட்டிக்கிட்டு ஜாலியாக நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. பாட்டு செருப்பு போடலாம். அவங்க அப்பா பத்திரா, அவங்க அப்பா எனக்கு தெரிஞ்சு அடி பார்த்தாலும் 20 வருஷம் நடக்கிறாரு போல இருக்கலாம். அவருடைய மேற்கோளின் பேர்ல அவன் நடக்கிறான், அழகா நடக்கிறான். அவங்க அப்பா சொல்றாரு இப்படி நடராங்கிறாரு. அதுல இன்னொரு ஹைலைட்டு, ஒரு பெரிய பேக் மாட்டிருக்காரு. அது என்ன அது பேக் ஃபுல்லான்னு கேட்டா, பையனுக்கு சாப்பிட்றதுக்கு தண்ணி, பிஸ்கட்டு, பழம் எல்லாம் வச்சிருக்காரான். அது கூட டொரிட்டோ ஒரு பாக்கெட் வச்சிருந்தாரு, நான் பார்த்தேன்.
நான் பாட்டி கூட ஒன்று வச்சிருந்தாரு. பிங்கோ மேடா கிட்ஸ் கொடல இருந்தாலும் என்னோட தான். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பையனை கூப்பிட்டு போறாரு. போன வருஷம் ஞாபகம் இருக்கா மச்சான்? போன வருஷம் வந்து நம்ம நண்டு போயினே இருக்கிறோம், ஒரு இடத்துல அப்படியே செதைறோம், அப்படியே எங்கள் உயிர் எங்களை விட்டு போகிறது அப்படியே தெரியுது. ஒரு தாத்தா வந்தார், என்னாச்சு அப்படின்னாரு. நடக்க முடியலங்க அப்படின்னு. சரி நடக்கலாம் வா அப்படின்னு கை விட்டு கூப்பிட்டு போனார். எத்தனாவது வருஷம்? 2வது வருஷம். நான் நீங்கள் எத்தனாவது வருஷம் தாத்தா அப்படின்னு கேட்டால் அவர் 30வது வருஷன்றாரு. இல்ல அவர் நம்மள சொல்லி காப்பாத்தினது எப்படி தெரியுமா இருந்தது? ஏலே கழுத்தை திருப்பி டபார் நில்லு, கழுத்தை திருப்பி டபார் நில்லு, கழுத்தை திருப்பி கபால் நில்லை அந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலா செய்க செம செய்க செஞ்சாரு வேற. ஒரு 30 வருஷம் நல்லா கிறுக்கு புருக்கு நாங்கெல்லாம் பேக் எடுத்து ஃபேனில் போட்டு போயிட்டே இருப்போம். அவரோட பேக்கே தூக்கினு எப்படி நடக்கிறாப்பே தெரில, என்ன ஆச்சுன்னே தெரில. 90s கிட்ஸ் பாச்சு மூச்செல்லாம் வாங்குது பாருங்க. நான் வாங்குது பாருங்க. பாருங்க 80s கிட்ஸ் 70s கிட்ஸ்லாம் சூப்பராக நடக்கிறாங்க. 2K கிட்ல கூட பின்னாடி தான் வராங்க. 90s கிட்ஸ் நம்ம செதையிறோம். 90s கிட்ஸ் ஏய் அதெல்லாம் வந்து இல்லடா, நடக்கலாம்டா. கொஞ்ச நேரத்தில் மோர் குடிக்கணும், மோர் குடிச்சு தான் கிளம்பணும். இல்லைன்னா அவ்வளோதான். லஞ்சு சாப்பிட்ற இடத்துக்கு போகும்போது ஆத்மா மட்டும் போய் சாப்பாடு சாப்பிட்டு இருப்போம், நம்ம தனியாக இங்கே ரெடில்ஸ் பஸ் ஸ்டாப்லேயே இருப்போம். சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour நல்லா தூங்கிடுவோம். தூங்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே நமக்கு டைம் ஒரு 3-4 மணி ஆகிடும். அப்போ கொஞ்சம் வெயில் கம்மியாகிடும். அப்புறம் நமக்கு பிரச்சனையே இல்லை. அந்த பெரியபாளையம் ரோடு போயிட்டோம்னா அது அப்படியே ஜம்முன்னு இருக்கும். அது நம்ம போகும்போது ஒரு வேளை இருட்டாகாமல் இருந்ததுன்னா நம்ம அங்கே ஒரு பிளாக் எடுப்போம். ஏன்னா அந்த ரோடு ரொம்ப நல்லா இருக்கும் காட்டும். ஏன்னா இது எத்தனை பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலாம் தெரியல. நம்மளோட பர்ஸ்பெக்டிவ் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது காட்டுறதுக்காக தான் இந்த ஆக்சுவலாக இந்த வீடியோ. நிறைய பேர் நாங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் ஆக்சுவலாக இல்லை இது நம்ம வேளாங்கண்ணி பாத யாத்திரை இருப்போம். 300 கிலோமீட்டர் நடக்கிறாங்க, 150 கிலோமீட்டருக்கு இங்கே டர்ரூர் இது 300 கிலோமீட்டர் நடக்கிறாங்க சென்னையிலேருந்து. எப்படி தான் தெரியல. அதெல்லாம் நம்மளும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து வந்தது இதுக்கு திருப்பதி பாத யாத்திரைக்கு. ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு வந்து ஒரு மென்டலி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமா, ஃபிசிக்கலி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடம் மாதிரி இருக்கும். கரெக்டு தான். லஞ்சு சாப்பிட்டு கிளம்பி 1 மணி நேரம் தான் ஆகுது. எதிரி வெயில் சுளின்னு அடிக்குது நெத்தியிலேயே. ஒரு இடத்த பார்த்து ஒரு கோயிலை பார்த்து உட்காந்தாச்சு. இன்னும் வந்து ஏதோ திறக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இன்னைக்கு ஒரு செம்ம பிளாக் போஸ்டர் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். நமக்காக திறந்து உள்ள நம்மளை உட்கார வைக்க போறாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்னடா அவர் உள்ள உட்கார வைக்கிறதுக்கு இல்லை, உள்ள பெருகிறதுக்கு போறாரு. பெருகிறதுக்கு போறாரா? டீ ஒழுக தெரியலையா? அப்பா எப்பயுமே நம்ம இங்க வரும்போது நைட் ஆயிடும். இப்ப பாரு எதிர் வெயில் மூஞ்சில சுழி நடிக்குது. 1 மணி நேரம் தூங்கிட்டு வரலான்டான்னு அப்பயே சொன்னேன், கேட்கல. இவன் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஆரோ கோளாறுல கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் செஞ்சோம் அப்படின்றதெல்லாம் சொன்னா வேலைக்கு ஆகாது. அதுல இறங்கி வேலை செஞ்சாதான் அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அன்னைக்கு நான் பாக்குறேன் ஒருத்தனை சொல்றான், உனக்கு என்னப்பா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்ட, ஜாலியா வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்க. ஜாலியா வீடியோ எடுத்து போடுறேன்னா ஒரு வீடியோ எடுத்து போடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். போரும் அடிக்க கூடாது, கண்டென்ட்டும் கொடுக்கணும், தப்பாவும் இருந்துடக்கூடாது, அது என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கணும், அதுக்கு வியூவர்ஸும் போகணும். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அதுதானே கொடுக்குறாங்க துட்டு. தன்னுடைய கேள்விகளுக்கு மனம் தரலாம விக்ரமாதித்யர் பதில் சொல்வாரா? கேட்டவர் அது எப்படி பதிலாவா? ஜாலியா காலேஜ் பஸ் எல்லாம் போகுது. சனிக்கிழமை எல்லாம் இப்ப நாளைக்கு வீக்கெண்டை செலிப்ரேட் பண்றதுக்கு என்ஜாய் பண்றதுக்கு போயின்னு இருக்காங்க. எதுக்கு பாத யாத்திரை புரட்டாசி மாசம்? நீ சொல்ல, எதுக்கு பாத யாத்திரை புரட்டாசி மாசம்? அப்படியே நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறேன். புரட்டாசி 1 இருந்து நேற்று தான் புரட்டாசி முடிஞ்சுது. அது வரைக்கும் விரதம் இருந்தது யாரு? நானு.
இந்தியா இருந்தேன். நீ பேண்ட் நீ தான் சொல்லணும். 1.5 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கேன். போதாதா? இதுக்கு மேல வரண்டா. இயற்கை சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேல என்னங்க? ஒரு மாசத்துல எப்படி இப்ப நம்ம போயிட்டு வரதுல எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து எப்படி ஒரு 400 கிராம் குறைஞ்சிருவோம். அதான் இப்போ அதான் எக்ஸசைஸ் பண்ணல, டயட் மெயின்டைன் பண்ணல, வெஜ் ஃபுட்டு மட்டும்தான். நான்வெஜ்ஜாக அடிச்சு நவுத்துட்டு இருந்ததை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வெஜ் ஃபுட்டுக்கு மாறினதுனால ஒரு ரிசல்ட்டு புரட்டாசி 1 புரட்டாசி 30 முடியறதுக்குள்ள 1.5 கிலோ வந்து வெயிட் வந்து குறைஞ்சிருக்கு. வெயிட் செஞ்சுரி போட்டுருவோம் பயப்படுறிய. ஒரு 6 மாசத்துக்கு வெஜிடேரியன் வந்து பாரு. இது ஒரு நல்ல கேள்வி. அது ஒரு பதில சொல்றா. அது வந்து பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்விடா. அதுக்கு புரட்டாசியை முடிக்கணும். முடிச்சுட்டு திருப்பதி போயிட்டு வந்துட்டு ஆல்ரெடி எனக்கு ஒரு 40 ரீல் அனுப்பிட்டான். ஏதாவது கோழிக்கறி எங்க கிடைக்கும், ஆட்டுக்கறி எங்க கிடைக்கும், மாட்டுக்கறி எங்க கிடைக்கும், மானுசங்கறி மட்டும்தான் இன்னும் திங்கல. எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க, விட்டு வச்சிருக்கான். அது என்னமோ புரட்டாசி மாசத்துல விரதம் இருக்கும் பாத்தீங்களா, அப்பதான் வந்து ஒரு மாதிரி வந்து கிரேவியா இருக்கும். பிரியாணி ரீல்ஸா வரும், பீஃப் ரீல்ஸா வரும், மட்டனு குழம்பு, எறா, காடை, முட்டை எல்லாம் அப்பதான் வந்து ஒரு மாதிரி நம்ம வந்து இதுல எரிச்சல கொண்டு வரும். நடுவுல வேற என்ன ஆகி போச்சு, பாண்டிச்சேரி ட்ரிப் ஒண்ணு போட்டு தம்பி ஒருத்தன் ஊருக்கு போயிட்டு வரும்போது காடை எல்லா கறியும் வாங்கிட்டு வந்துட்டான் சமைச்சு. இவருக்கு வயிறு எரிஞ்சது பாருங்க. அது இவரு கொலையில வைக்க முடியல. அந்த கறிய வயிறு எரியுது, எடுத்துக்கிட்டு போகடா, முன்னாடி வராதுங்கடா. கொலை கேக்குது, குடுன்ட்டு சிதம்பரத்துல வாங்கிட்டு வந்த கறி அது அப்படியே வந்து அங்க நல்லா இருக்கும்னே அப்படின்ட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான். வாங்கிட்டு வந்து கொடுத்தது சும்மா இருந்தானா, காடை, சிக்கனு, நாட்டுக்கோழி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். எதுக்கு? ஒரு மனுஷன் ஒருத்தன் இருக்கானே புரட்டாசி மாசத்துல வரதும் அவன் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு பெரிய சோழர் பரம்பரை எதுக்கு சாபத்தை வாங்கிட்டு மறுநாள் கக்குஸ்டா உட்காந்துருக்காருந்தான் வெட்டிக்கார பையன். இப்ப அதனால திருப்பதி போயிட்டு வந்துட்டு தத்துணி சாப்பிட்டா சும்மாடா அது யாரையும் சொல்லு. நம்மள யாரு கேட்க போறான்? கேட்கிறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சு கே ரவிக்குமார் நீ சொல்லு. வீக்கெண்ட்ல என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அந்த பொண்ணு மெசேஜ் அனுப்புவேன். மெசேஜ் அனுப்பிச்சுட்டு பரியான்னு கேட்பேன். என்னடி சொல்ற? வந்துச்சுன்னா கூப்பிட்டு கிளம்புவேன். பீச்சுக்கு போவேன், கொஞ்ச நேரம் இருப்பேன். நீ என்ன சொல்ற? அப்புறம் மச்சான் இந்த பீச்சில் சுண்டல் நல்லா இருக்குடா, வாடா சாப்பிடலாம்னு என்னையே கூப்பிடுவேன். அதானே? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏண்டா நீ பண்றதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. அதான் யோசிக்கிறேன் நானு. அதான் எப்போ நம்ம செஞ்சோம்? இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே கிடையாது. இதனால நீ சொல்றது பண்ணி நானே சொல்றேன். ஆமா, இவன் போயிட்டு உன் மண்டாட்டியை கூப்பிட்டு போக வேண்டியது. எங்கேயாவது போயிட்டு எதாவது தின்னுட்டு அப்பாடா கொஞ்சம் காத்தடிக்கிறாடி, எங்கேயாவது போயிட்டு ஏதாவது தின்னுட்டு வந்துட்டு அடுத்த வாட்டி என்னையும் கூப்பிட்டு போக வேண்டியது. போயிட்டு வந்துட்டு திடீர்னு ஒரு 6 மாசம் கழிச்சு ஏதாவது ஒரு துணி கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம்னா, போன வாட்டி 34 எடுத்தேன், இந்த வாட்டி 36 தான் கரெக்டா இருக்கும் போல இருக்கு. கேட்டா கள்ளங்கப்படம் இல்லாத மனசுரா, இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை வளர்ந்துகிட்டே போகுதுரா அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஆல்ரெடி செஞ்சுரியை டச் பண்ணிட்டான், 99. இன்னும் ஒரு ரன் தான் அடிக்கணும். அந்த ஒரு ரன் அடிச்சா அவர் 100 ஆயிடுவாரு. சரி, நம்ம என்ன பண்ணலாம்? நட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா நமக்கு இதுவும் கிடைக்கும், காஃபி டீ. ஆமா, காஃபி டீ கிடைக்கும். எப்ப பார்த்தாலும் சோறு 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 சொல்லியிருப்பாப்புல ஆல்ரெடி உங்ககிட்ட. பெரியபாளையத்தில் நமக்கு வந்து அங்கே ஒரு சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக ரொம்ப வந்து அது நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் ஆக்சுவலாக. அது இந்த மாதிரி கூட பண்ணுவாங்களா, இந்த மாதிரி கூட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப. ஆனால் அதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, அது வந்து முதல் நாள் மட்டும்தான் நமக்கு கிடைக்குது, அடுத்தடுத்த நாள் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு மன வருத்தமான ஒரு விஷயம். என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுறேன் ஆக்சுவலாக. ஓகே, போலாமா? நடக்க ஆரம்பிப்போமா? வெயில் இன்னும் கொஞ்சம் ஒரு எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு 1/2 hour வந்து வெயில் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எப்படியும் நம்ம பெரியபாளையம் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 7 o'clock ஆகிடும்னு நினைக்கிறேன்.
2 hours ஆகும். 11 கிலோமீட்டர்ஸ் தானா? மேபி ஆகலாம். 5 ஏடி மகால்னு போட்டுருக்க நம்ம தங்க போற இடம், அது வந்து 11 கிலோமீட்டர்ஸ் தான் ஆக்சுவலாக. இங்கே உட்காந்துட்டு இருக்க இடத்துல இருந்து 11 கிலோமீட்டர்ஸ் தான். சரி, நடக்க கால் ஆரம்பிக்கலாம். மறுத்து போச்சு, ஒரு நில்லு, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து நடப்போம். அதான் 5 நிமிஷம்னா 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட் வீடியோவே எடுத்தாச்சு. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர